சாமிக்கு ஊதாத்தி காட்டுறதுக்கு எவ்வளவு நேரமா? அந்த தெய்வத்துக்கு காட்டேன். இந்த தெய்வத்துக்கு மாறு வேஷமா காட்டினது. யாரா அது காலையிலேயே மரியாதை குறைவா பேசுறது? வேற யாரு? நம்ம கஸ்டமரா தான் இருக்கும். வரேன்டா. ஏமா ஒரு டீசென்டான கடையில வந்து ஒரு டீசென்டான ஆளை பார்த்து இப்படியா பேசுவ? பேசுவீங்க. கடை டீசென்டா தான் இருக்கு. ஆனா இவன் டீசென்டா நடந்துக்கலையே. நான் அப்பவே சொன்னேன் பட்டனை போடுங்கன்னு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ஒரு ஜர்னலிஸ்ட். அது உங்க பிரச்சனை. ஐயோ, என் நெகட்டிவா இவங்கிட்ட டெவலப் பண்ண கொடுத்தேன். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ண? எனக்கே தெரியாம என் போட்டோவை ஒரு விளம்பர கம்பெனிக்கு வித்துட்டேன். குட், வெரி குட். கூல் டவுன். பத்திரிகையும் போஸ்டர்லயும் உங்க போட்டோ வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி தானே. அதுக்கப்புறம் நீங்க சினிமால பெரிய ஹீரோயினா கூட ஆயிரலாம். ஆமா, இவன் பண்ண விளம்பரத்துக்கு எனக்கு சினிமா சான்ஸ் வராது, வேற சான்ஸ் தான் வரும். குட், வெரி குட். ஒரு காண்டம் விளம்பரத்துல ஏன் போட்டோவை போட்டதுனால சித்ரான்னு என்ன ஆசாசியா கூப்பிட்டு இருந்தவங்களா காண்டம் சித்ரான்னு ஒரு மாதிரியா கூப்பிடுறாங்க. நல்லா இருக்கேன். தேங்க்யூ. நல்லா இருக்கா? அந்த ஆக்சிடென்ட் பத்தியே நினைச்சுக்கிட்டு தூங்கி இருப்ப, அதான் பயந்துருக்க. ஷியர் அப். நேத்து பிரியா காலேஜ் ஃபங்க்ஷன் எடுத்த போட்டோஸ் எல்லாமே வேஸ்ட். பாரு. இப்ப பிரியாக்கு தான் என்ன சொல்ல போறேன்னு தெரியல. என்ன நீ எடுத்த எல்லா போட்டோஸ்லயும் ஒயிட் லைன்ஸா இருக்கு? தெரியல, ஏதோ லென்ஸ்ல ஃபால்ட்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா, இந்த போட்டோவை பாரு. அந்த பொண்ணு ஒருவேளை செத்து போயிருப்பாளோ? ப்ளீஸ், முதல் வேலையை இந்த கேமராவை சரி பண்ணும். இந்த கேமரால ஃபால்ட்டா இல்ல லென்ஸ்ல ஃபால்ட்டான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஓகே, 1 செகண்ட். ஜஸ்ட் a minute. யா. கிருஷ்ணா, நீ எடுத்த போட்டோஸ்ல உள்ள மார்க் மாதிரி இந்த போட்டோஸ்லயும் இருக்கு பாரு. கிருஷ்ணா, அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போலாம் வா. பைத்தியமா? நீ வரியா இல்ல நான் மட்டும் போட்டுமா? சோனோ, எக்ஸ்கியூஸ் மீ. கேமராலையும் ஃபால்ட் இல்ல, லென்ஸ்லயும் ஃபால்ட் இல்ல. போ சீக்கிரம் ஆட்டியா. சீக்கிரம் பாத்து. டிபன் சாப்பிட்டு ஆரம்பிச்சல, காலையில சாப்பிடல ஒண்ணுமே. அதெல்லாம் முடியா. எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு? ஏதாவது ஆக்சிடென்ட்டா? 2 நாளுக்கு முன்னாடி எவனோ குடிச்சிட்டு வந்து வேலையை உடைச்சிட்டாமா. யாருக்கா ஏதாவது ஆயிடுச்சா? அப்படியெல்லாம் இல்லப்பா, வேலைதான் உடைஞ்சிருச்சு. நிஜமாவா? யாருக்கும் ஒண்ணும் ஆகலையா? என்னது? இல்ல ஒண்ணும் இல்ல, தேங்க்யூ. முடியா. கிருஷ்ணா, ஒரு விஷயம் கேட்டுனே செக் பண்ணியா? அப்படியா? ஷூரா? எல்லா இடத்துலயும் செக் பண்ணியா? ஓகே. போலீஸ்ல ஹாஸ்பிட்டல் எல்லாம் அன்னைக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கான்னு விசாரிக்க சொல்லிருந்தேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே ரிப்போர்ட் ஆகல. அது எப்படி? அப்ப அந்த பொண்ணுக்கு என்னாச்சு?
ஏன் ஒழுங்கா செக் பண்ணானோ இல்லையோ? உன் முன்னாடி தானே பேசினேன். நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தேன். ஐயோ கிருஷ்ணா, அவ்வளவு ஃபாஸ்டா அந்த பொண்ணு இடிச்சிருக்கோம். அவளுக்கு ஒண்ணும் ஆகாம இருந்திருக்கும். ஒருவேளை அவளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம், இல்ல அவளுக்கு பெருசா எதுவும் அடிபட்டு இருக்காது. அப்படியே அவளுக்கு ஒண்ணும் ஆகலைனாலும் ஐ ஃபீல் நீ எடுத்த போட்டோஸ்ல என்னமோ இருக்கு. ஏப்பா எனக்கு என்னமே பயமா இருக்கு. இது ஆவி பேய் பிசாசோ இருக்குமோன்னு தோணுது. எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இருப்ப. ஏயா இது வரைக்கும் நீ எவ்வளவு போட்டோ எடுத்திருக்கிற, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நீ என்கிட்ட வந்து காட்டுற. அது இல்ல காதர், இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரேஞ்சா தெரியல. சரி ஓகே, நீ இன்னும் கொஞ்சம் ஆவி படம் பாக்குறியா? இரு காட்டுறேன். பாரு, இது ஆவி, இது ஆவி, இதுவும் ஆவி. இப்போ இந்த ஆவி எங்க இருக்கு தெரியுமா? 4 கடை தள்ளி எஸ்டிடி பூத் வச்சிருக்கு. நம்பிக்கை இல்லைன்னா நேரா போய் பார்த்துட்டு வா. பேரு கனகா. இது கனகா, இது கனகா, இதுவும் கனகா. எல்லாமே ஒரே நாள்ல எடுத்தது. அப்போ இது பார்த்து என்ன கனகாவை ஆவி தொடுத்ததுன்னு சொல்லுவியா? இது ஏதோ டபுள் எக்ஸ்போசரோ இல்ல அவுட் ஆஃப் போக்கஸோ? அது எனக்கு தெரியும் காதர். சோனு, இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்டேன்? இரு, நான் போன் அட்டன் பண்றேன். ஹலோ கிருஷ்ணா, நான் சோனு.